வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். மாணவர்கள் ஓரணியில் நின்றால் தமிழ்நாட்டை வீழ்த்த முடியாது, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுரை. பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்து, கேட் கீப்பர், பள்ளி வேன் ஓட்டுநர் உட்பட 13 பேருக்கு சம்மன். நடிகை அருணா வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை, சட்டவிரோத பண பரிமாற்றம் நடைபெற்றதாக தகவல். சத்துணவு அமைப்பாளர் தற்கொலைக்கு காரணமான அதிகாரிகளை கைது செய்ய வேண்டும், பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். சமூக நீதி நமது உரிமை என நாம் தலைநிமிர்ந்து முழங்க 100 ஆண்டுகளுக்கு முன்பே வழிவகுத்தவர், பனகல் அரசருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புகழாரம். காந்தி மற்றும் பெரியார் வழியில் மாணவர்கள் செல்ல வேண்டும், கோட்சே வழியில் சென்றுவிடக் கூடாது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார். தமிழ்நாட்டில் மாவட்ட வாரியாக பயணம் மேற்கொண்டு அரசு திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கள ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அதன்படி 2 நாள் பயணமாக இன்று திருவாரூருக்கு செல்லும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மாலையில் ரோட் ஷோ மேற்கொள்கிறார். அந்த வகையில் சென்னையில் இருந்து இன்று காலை விமானம் மூலம் திருச்சி சென்ற அவர் அங்குள்ள ஜமால் முகமது கல்லூரி பவள விழாவில் கலந்து கொண்டு புதிய கட்டிடத்தை திறந்து வைத்தார். பின்பு கல்லூரி மாணவ மாணவிகளுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்துரையாடினார். அப்போது அவர் மாணவர்களிடையே பேசும் போது, காந்தி வழி, அம்பேத்கர் வழி, பெரியார் வழி என்று நமக்கான வழிகள் உள்ளன. ஆனால் ஒருபோதும் மாணவர்கள் கோட்சே வழியில் சென்றுவிடக் கூடாது என கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து அவர் பேசுகையில் 20 லட்சம் மாணவர்களுக்கு விரைவில் லேப்டாப் வழங்க உள்ளதாக கூறினார். மேலும் மாணவர்கள் ஓரணியில் தமிழ்நாடு நின்றால் தமிழ்நாட்டை யாராலும் வீழ்த்த முடியாது என வலியுறுத்தினார். காந்தி வழி, அம்பேத்கர் வழி, பெரியார் வழின்னு நமக்கான பல வழிகள் இருக்கு. மாணவர்களாக நீங்கள் ஒருபோதும் கோட்சே கூட்டத்துடைய வழியில போயிடக்கூடாது. ஜனாப் கஜா மியான் அரவுத்தர் தந்தை பெரியாரிடம் பாசம் கொண்டிருந்ததோடு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை தன்னுடைய மனைவியோடு கலந்துகிட்டவர். தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கலாம். ஓரணையில் தமிழ்நாடு நின்னா தமிழ்நாட்டை யாராலும் வீழ்த்த முடியாது. நான் அரசியல் பேசல, மாணவர்களுக்கு நிச்சயம் அரசியல் புரிதல் இருக்கணும்னு பேசுறேன். கல்லூரிகள் எத்தனையோ பல தலைவர்களை கொடுத்திருக்கு. அப்படி இந்த கல்லூரி கொடுத்த பேராசிரியர் ஐயா காதர் மீதின் அவர்கள் கண்ணியத்திற்குரிய காகிதமிழத்தவர்கள் வழியிலே வந்து சமுதாய தொண்டாற்றி இன்றைக்கு தகைசால் தமிழராக நம்முடைய உயர்ந்து நிற்கிறார். நல்லிணக்க உள்ளமும் நாட்டு நலன் சார்ந்த நம் சிந்தனை. கல்விதான் யாராலும் பறிக்க முடியாத ஒரே சொத்து. அதை மாணவர்களுக்கு கொடுப்பதோடு திறன் மேம்பாட்டை வளர்க்கவும் அதற்கேற்ற வசதிகளை வழங்கவும் திராவிட மாடல் அரசு தயாராக இருக்கு. அடுத்து இளைய சமுதாயத்தை அறிவு சமூகமாக வளர்க்க 20 லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் தரப்போகிறோம் விரைவில். எங்களுடைய கல்வி வளர்ச்சி திட்டங்களுக்கு ஜமால் முகமது கல்லூரி போன்ற நிறுவனங்களும் துணையாக இருக்கணும். நாங்களும் உங்களுக்கு துணை நிற்போம். அனைவருக்கும் நன்றி. பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்து தொடர்பாக கேட் கீப்பர், பள்ளி வேன் ஓட்டுநர் உட்பட 13 பேருக்கு ரயில்வே விசாரணை குழு சம்மன் அனுப்பியுள்ளது. கடலூரில் நேற்று தனியார் பள்ளி வாகனம் மீது ரயில் மோதிய சம்பவம் தமிழகத்தையே உலுக்கியது. இந்த விபத்தில் 3 பள்ளி மாணவர்கள் உயிரிழந்தனர். விபத்து குறித்து ரயில்வே உயர் அதிகாரிகளும் ரயில்வே போலீசாரும் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் திருச்சி கோட்டை ரயில்வே போலீசார் சார்பில் முதற்கட்டமாக 13 பேருக்கு விசாரணைக்கு ஆஜராகுமாறு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. அதன்படி கேட் கீப்பர் பங்கஜ் சர்மா, ஆலப்பாக்கம் ரயில் நிலைய அதிகாரிகள், பள்ளி வேன் ஓட்டுநர் சங்கர், ரயில் ஓட்டுநர் சக்திகுமார் உள்ளிட்ட 13 பேருக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. இந்த விசாரணையின் முடிவிற்கு பிறகு அடுத்த கட்ட விசாரணையை துவக்கி அதன்பின் எவ்வாறு விபத்து நடந்தது என்பது குறித்து தெரியவரும் என முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை நீலாங்கரையில் நடிகை அருணா வீட்டில் 6 பேர் கொண்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டுள்ளனர். இயக்குனர் பாரதி ராஜாவின் கல்லுக்குள் ஈரம் திரைப்படத்தின் மூலம் நடிகை அருணா தமிழ் சினிமாவில் அறிமுகமானார்.
இவர் சென்னை கிழக்கு கடற்கரை சாலை நீலாங்கரையில் கணவர் தொழிலதிபர் மன்மோகன் குப்தாவுடன் வசித்து வருகிறார். இந்நிலையில் மன்மோகன் குப்தாவின் நீலாங்கரை கபாலீஸ்வரர் நகரில் உள்ள அவரது சொகுசு வீடு அலுவலகங்களில் 6 பேர் கொண்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் காலை 7 மணி முதல் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். மன்மோகன் குப்தா நடத்தி வரும் நிறுவனத்தில் சட்டவிரோத பண பரிமாற்றம் நடைபெற்றதாக கிடைத்த புகாரின் அடிப்படையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சோதனையில் ஏதாவது ஆவணங்கள் சிக்கினால் அதன் அடிப்படையில் இவர்களுக்கு சொந்தமாக வேறு ஏதாவது அலுவலகங்கள், வீடுகள் இருந்தால் அங்கேயும் சோதனைகள் நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சத்துணவு அமைப்பாளர் தற்கொலைக்கு காரணமான அதிகாரிகளை கைது செய்ய வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில், வேலூர் மாவட்டம் நெல்லூர்பேட்டை அரசு நிதியுதவி பெறும் பள்ளியில் சத்துணவு அமைப்பாளராக பணியாற்றி வந்த பாரிஜாதம் என்பவர் சில நாட்களுக்கு முன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது அதிர்ச்சி அளிப்பதாகவும், அவரை இழந்து வாடும் குடும்பத்தினர் உள்ளிட்ட அனைவருக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்வதாக பதிவிட்டுள்ளார். மேலும் பணி தொடர்பாக தம்மை வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் பணியாற்றி வந்த 3 அதிகாரிகளும் ஓர் ஆசிரியரும் கொடுமைப்படுத்தி வந்ததாகவும், அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் தான் தற்கொலை செய்து கொண்டதாகவும் அவரே மாவட்ட ஆட்சியருக்கு கடிதம் எழுதி வைத்துள்ளார். இந்த சிக்கலில் அரசும் காவல்துறையும் இனியும் தாமதிக்காமல் பாரிஜாதத்தின் தற்கொலைக்கு காரணமானவர்களை கைது செய்ய வேண்டும் என்றும், அவரின் குடும்பத்திற்கு இழப்பீடும் அவரது குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலையும் வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசை வலியுறுத்துவதாக அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். சமூக நீதி நமது உரிமை என இன்று நாம் தலைநிமிர்ந்து முழங்க சமூக நீதி நாயகர் பனகல் அரசர்தான் காரணம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புகழாரம் சூட்டியுள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ்தல பதிவில், திருச்செந்தூரில் வெகு விமர்சையாக நடந்த குடமுழக்கு போல் 3000த்திற்கும் மேற்பட்ட திருக்கோவில்களில் குடமுழக்கு நடந்திருப்பது தமிழ்நாடெங்கும் ஆயிரக்கணக்கான கோவில்கள் குறிப்பிட்ட எந்த வகுப்பாரிடமும் சிக்காமல் முறையாக நிர்வகிக்கப்படுகிறது என்றால் அவற்றுக்கெல்லாம் அன்றே இந்து சமய அறநிலைய சட்டம் இயற்றி விதையூன்றியவர் பனகல் அரசர் என்று பதிவிட்டுள்ளார். மேலும் ஆதி திராவிட மக்களின் மாண்பை காப்பதில் உறுதியாக நின்ற தீரர், நீதி கட்சியின் நீட்சியாக எல்லாருக்கும் எல்லாம் என்ற சமத்துவ பாதையில் நமது திராவிட மாடல் அரசு சாதிக்க அடித்தளமிட்டவர் பனகல் அரசர் என்றும் புகழாரம் சூட்டியுள்ளார். இந்நிலையில் பனகல் அரசர் பிறந்த நாளன்று அவரின் பங்களிப்புகளை போற்றி வணங்குவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் ஸ்ரீ ஜலகண்டீஸ்வரர் ஆலயத்தில் பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது. வேலூர் கோட்டையில் புகழ்பெற்ற ஸ்ரீ ஜலகண்டீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தி பகவானுக்கு பால், தயிர், தேன், பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து வில்வ இலைகள், அருகம்புல் மலர் மாலைகள் அணிவிக்கப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதனை அடுத்து கோவில் வளாகத்தில் சுவாமி வீதி உலாவும் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட பீகார் மாநிலத்தை சேர்ந்த நபர் கைது செய்யப்பட்டார். தாராபுரம் அடுத்த மேட்டுக்கடை பகுதியில் கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக தாராபுரம் மதுவிலக்கு அமலாக்க பிரிவு காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்துள்ளது. தகவலின் பேரில் மேட்டுக்கடை பேருந்து நிறுத்தம் அருகே மதுவிலக்கு அமலாக்கத்துறை காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது சந்தேகப்படும்படியாக நின்றிருந்த நபரை பிடித்து விசாரணை நடத்தியதில் அவர் பீகார் மாநிலத்தை சேர்ந்த ராஜு சஹானி என்பதும் அவர் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்ததும் தெரிய வந்தது. இதனை அடுத்து அவரை கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்த 1 கிலோ 50 கிராம் கஞ்சாவையும் பறிமுதல் செய்தனர். இன்று தொழில் சங்கங்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் திருப்பூரில் வழக்கம் போல் அனைத்து பேருந்துகளும் இயங்குவதால்
பொதுமக்களும் எந்த பாதிப்பும் இல்லை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஒன்றிய அரசின் தொழிலாளர் விரோத போக்கு உள்ளிட்ட 17 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று தொழிற்சங்கங்கள் இந்திய அளவிலான வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளது. இந்த போராட்டம் காரணமாக தமிழகத்தில் எந்தவித பாதிப்பும் ஏற்படாது எனவும் பேருந்துகள் வழக்கம் போல் இயங்கும் எனவும் தமிழக அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டது. அதன்படி திருப்பூர் மாவட்டத்தில் அனைத்து பேருந்துகளும் வழக்கம் போல் இயக்கப்படுகின்றன. மேலும் பேருந்துகளை இயக்காத ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என திருப்பூர் மண்டல போக்குவரத்து துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மயிலாடுதுறையில் புறவழி சாலை பணிகள் விரைவில் தொடங்கும் என எம்எல்ஏ ராஜ்குமார் அறிவித்துள்ளார். மயிலாடுதுறை சட்டப்பேரவை உறுப்பினர் அலுவலகத்தில் எம்எல்ஏ ராஜ்குமார் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், மயிலாடுதுறை புறவழி சாலைக்கு முதற்கட்டமாக திருவிழந்தூர் ஊராட்சி முதல் மன்னம்பந்தல் மாவட்ட ஆட்சியரகம் வரை பணிகள் தொடங்க 185 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான அரசாணை ஜூலை 2ஆம் தேதி தமிழக அரசால் வெளியிட்டது என கூறினார். மேலும் புறவழி சாலை குறித்த முறையான அறிவிப்பை மயிலாடுதுறை வருகையின் போது முதலமைச்சர் வெளியிடுவார் எனவும் தெரிவித்துள்ளார். நான் 2010 வாங்கப்பட்டிருக்கின்ற அந்த ஒப்புதலும் நிதி ஆதார விவரங்களையும் தமிழக அரசிடம் தெரிவித்து அதை உடனடியாக துவங்கப்பட வேண்டும் என்று நான் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரிலே 2021 சட்டமன்ற கூட்டத்தொடரில் நெடுஞ்சாலைத்துறையினுடைய மானிய கோரிக்கைகளை பேசி அது குறித்து நான் கேட்டதற்கு பின்னால் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில 57 கோடி ரூபாய் நில ஆர்ஜித பணிகளுக்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. மொத்தமாக 16.88 கிலோமீட்டர் தூரத்திற்கான இந்த சுற்றுவட்ட சாலையினுடைய திட்ட மதிப்பீடு, அதற்கான அந்த முயற்சியை, அந்த திட்டத்தை செயலாக்குவதற்காக முயற்சி எடுத்தோம். அதன் பின்னால் 22 தொடங்கி இன்று வரையில அந்த நில ஆர்ஜித பணிகள் கிட்டத்தட்ட ஒரு முழுமையாக 11 கிலோமீட்டர் முடிந்திருக்கிறது. மீதமுள்ள 5 கிலோமீட்டருக்கான அந்த பண ஒதுக்கீடுகளை செய்யக்கூடிய முயற்சி விரைவாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே கணவன் மனைவி இடையே ஏற்பட்ட தகராறில் படுகாயமடைந்த மனைவி பரிதாபமாக உயிரிழந்தார். ஆம்பூர் அடுத்த உடையராஜபாளையம் பகுதியை சேர்ந்த தம்பதியினர் சத்யராஜ், சுமதி. இவர்களுக்கு இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வழக்கம் போல் ஏற்பட்ட தகராறில் வாக்குவாதம் முற்றிய நிலையில் மனைவியின் கழுத்தை சத்யராஜ் கத்தியால் அறுத்துள்ளார். இதனால் படுகாயமடைந்த சுமதிக்கு மாதனூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் முதலுதவி அளிக்கப்பட்டது. தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் போகும் வழியிலேயே சுமதி பரிதாபமாக உயிரிழந்தார். இதனை அடுத்து சத்யராஜை கைது செய்த ஆம்பூர் கிராம காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 72,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை கடந்த சில நாட்களாக ஏற்ற இறக்கத்தை சந்தித்து வரும் நிலையில் இன்று தங்கம் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்துள்ளது. அதன்படி சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 60 ரூபாய் குறைந்து 9,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேலும் ஆபரண தங்கம் சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 72,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் வெள்ளியின் விலையில் எவ்வித மாற்றமும் இன்றி 1 கிராம் வெள்ளியின் விலை 120 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளியின் விலை 1,20,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. பிரான்ஸ் நாட்டின் மார்ஷல் நகரில் ஏற்பட்ட காட்டு தீயால் 700 ஹெக்டேர் நிலப்பரப்பு எரிந்து சேதமாகியுள்ளது. பிரான்ஸ் நாட்டின் தெற்கு துறைமுக நகரமான மார்ஷல் நகரில் காட்டுத்தீ ஏற்பட்டு பரவி வருகிறது. இதனால் விமானம், பேருந்து மற்றும் ரயில் சேவைகள் முடங்கியுள்ளன. முக்கிய சாலைகள் மற்றும் பல்வேறு சுரங்க பாதைகளும் மூடப்பட்டுள்ளன. தொடர்ந்து பிரான்சின் பவுசஸ் டு ரோனிவார் மற்றும் வாகுலூஸ் ஆகிய 3 தெற்கு பகுதி நகரங்களில் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த காட்டு தீயில் சிக்கி 13 பேர் காயமடைந்துள்ளனர். அவர்களில் 9 பேர் தீயணைப்பு வீரர்கள் என கூறப்படுகிறது. இதனால் அந்த பகுதியில் சிகரெட் பிடிக்க தடை செய்யப்பட்டதுடன் தீப்பற்றக்கூடிய பொருட்களுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் 720 தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஹெலிகாப்டர்கள் மற்றும் நீர்த்தெளிக்கும் விமானங்களும் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளது. இருப்பினும் 700 ஹெக்டேர்கள் பரப்பிலான நிலப்பகுதிகள் தீயில் எரிந்து சேதமாகின. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும்
செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.